வணக்கம் நண்பர்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சேலத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு செய்ய அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டு காவல்துறை மறுத்திருக்காங்க. அதை வைத்து அரசியல் செய்ய தெரியாத ஒரு அப்பாவி அரசியல்வாதியாக விஜய் இருக்கிறார் அப்படிங்கிறதா உண்மை. அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க. கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். சேலத்தில் டிசம்பர் 5ஆம் தேதி விஜயனுடைய தேர்தல் பிரச்சாரம் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சேலத்தை சேர்ந்த மக்கள் எல்லாமே ஆவலாக இருந்திருப்பாங்க. விஜய் அவர்கள் 5ஆம் தேதி மீட்டிங் போட போகிறான்னு சொல்லிட்டு. ஆனால் காவல்துறையினர் அதற்கு அனுமதி மறுத்து விட்டார்கள். அந்த அனுமதி மறுத்ததுக்கு காரணம் விஜய் அவர்கள் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தெளிவான விளக்கத்தை கொடுக்கல. என்ன விளக்கம்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ பேர் கூடுவாங்க, எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் மக்களை சந்திக்க போகிறீங்க, அடுத்ததாக ஏராளமான கட்டுப்பாடுகளை எல்லாம் அந்த விண்ணப்பத்தில் கேட்டிருப்பாங்க. இவர்கள் அதற்கு சரியான விளக்கத்தை அளித்திருந்தாலும் காவல்துறை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, திமுக அரசுக்கு அந்த விளக்கத்தில் திருப்தி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதையும் மீறி விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும், டிசம்பர் 5ஆம் தேதி நான் சேலத்தில் போய் மக்களை சந்திக்க போகிறது நடந்தது தான், தேதி குறித்தது தான், அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. நான் 5ஆம் தேதி டிசம்பர் 5ஆம் தேதி தேர்தல் பிரச்சார கூட்டத்தை சேலத்தில் தொடங்குறேன், முடிஞ்சா என்னை கைது பண்ணுங்க அப்படின்னு அரசுக்கு சவால் விட்டிருந்தா அவர் ஒரு முழுமையான அரசியல்வாதி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஏற்றுட்டு இருக்கலாம். ஆனால் அந்த மறுப்புக்கு பிறகு எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களும் விஜய் அவர்களும். சரி, விஜயை கைது செஞ்சு என்ன ஒரு 10 வருஷம் ஜெயிலில் வச்சிட போறாங்களா திமுக ஆட்சியாளர்கள்? இல்லை, அதுதான் நடக்குமா? கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு மேலே 2 நாளுக்கு மேலே விஜய் அவர்களை இந்த பிரச்சனைக்காக சிறையில் வைக்க முடியாது. ஆனால் ஜெயிலுக்கு போகிறதுக்கு விஜய் அவர்கள் பயந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறதா உண்மை. 2 நாள் ஜெயிலுக்கு போகிறதுக்கே பயந்துட்டு இருக்காரு விஜய் அவர்கள் அப்படிங்கிறது தான் முழுமையான உண்மை. ஒரு முழுமையான அரசியல்வாதி ஜெயிலுக்கு போனாதான் முழுமையான அரசியல்வாதி ஆவாம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் ஜெயிலுக்கு போகிறதுக்கு பயந்துட்டு இருக்கிற ஒரு அரசியலில் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. ஆனால் விஜய் அவர்கள் ஜெயிலுக்கு போகிறதுக்கு பயந்துக்கிறாரு. அவர் முதல்ல அரசியல்வாதியே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததாக போலீஸுக்கு காவல்துறைக்கு விஜயனுடைய இந்த கொடுத்த மனுவில் காவல்துறைக்கு திருப்தி இல்லை, திமுகவுக்கு திருப்தி இல்லை, முதலமைச்சருக்கு இந்த மீட்டிங்கில் திருப்தி இல்லை, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த விஜயனுடைய சேலம் மீட்டிங்கில் திருப்தி இல்லை. இவர்களை எல்லாம் திருப்திப்படுத்திவிட்டு நீங்கள் மீட்டிங் நடத்துங்க அப்படின்னு சொல்லி என்னைக்காவது காவல்துறையின அனுமதி கேட்டு நின்றுட்டு இருந்தா 2026 சட்டமன்ற தேர்தல் முடிகிறவர்களும் விஜய் இன்னும் அனுமதிக்காக காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். இவரை ஒரு அரசியல்வாதி என்று நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. இது ஒரு கட்சியே கிடையாது, விஜய் ஒரு அரசியல்வாதியே கிடையாது. இந்த முழுமையாக அரசியல்வாதியாக விஜயை பார்க்கறதுக்கு அப்பாவி மக்கள் இளைஞர்களும் 7 மணி நேரம் 10 மணி நேரம் வெயிலையும் மழையும் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கிற போது ஒரு மோசமான நிலையில தான் சினிமாவை நெருந்தி தமிழ்நாடு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததாக சினிமாவில் வேணா விஜய் அவர்கள் சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம், அரசியலில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் சூப்பர் ஸ்டார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இல்லைனாலும் எங்கே வேணாலும் வேனில் ஏறி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவார், தெருவில் இறங்கி மக்களை சந்திப்பார், மீட்டிங் நடத்துவார், எதுக்குமே பயப்பட மாட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பலமான கட்சிங்கிற மட்டும் இல்லை, எதை செஞ்சாலும் ஆளுங்கட்சி என்ன செய்தோ அதுக்கு எதிராக செய்யறது தான் எதிர்கட்சி. அப்படி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக எதற்கும் பயப்படாமல் நடந்து கொள்வார். அந்த இடத்துல விஜயை வைத்து பார்க்கும் பொழுது விஜய் அவர்கள் இன்னும் முழுமையான அரசியல்வாதியாக மாறவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததாக விஜய் இன்னும் முழுமையாக நீதிமன்றத்தை தான் நம்பிக்கொண்டிருக்கின்றார். சரி, விஜய் அவர்கள் கோர்ட்டை கேட்டுட்டு தான் மீட்டிங் நடத்த முடியும், கோர்ட்டை கேட்டு தான் வேன்லேயே ஏற முடியும், கோர்ட்டில் கேட்டுட்டு தான் வேனுடைய லைட்டை போட முடியும், வேனில் இருந்து கையை வெளியே நீட்ட முடியும், எந்திரிச்சு நிற்க முடியும். இப்படி ஏராளமான கண்டிஷனை நீதிமன்றத்தை நம்பி தான் விஜய் அவர்கள் இருக்கிறாரு. அரசியல் நடத்துறதே நீதிமன்றத்தை தான் நம்பிட்டு இருக்கிறாரு. அதனால விஜய் அவர்களை நம்புவது என்பது ஒரு மோசடிக்கு சமம் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. அடுத்ததாக இதை போன்ற நிலைமை தொடர்ந்தா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு அரசியல் கட்சியாக தான் இருக்கும். ஆனால் எதிர்கட்சியாகவோ ஆளுங்கட்சியாகவோ என்னைக்குமே அந்த கட்சி வர முடியாது. சுருக்கமாக சொல்லணும்னா, இன்னொரு சிரஞ்சீவியாக தமிழ்நாட்டினுடைய சிரஞ்சீவியாக மாறிவிடுவார் விஜய் அவர்கள்.
அதனால 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு சினிமாவுக்கு தான் அவன் நடிக்க போகணும், அரசியல் இருக்க முடியாது. இன்னும் கேரவான அரசியலை மட்டுமே நடத்தி கொண்டிருக்கிறார் விஜய் அவர்கள். தெருவில் இறங்கி மக்களை நோக்கி விஜய் நடக்கணும், விஜயை நோக்கி மக்கள் வரக்கூடாது. அப்படி தெருவில் இறங்கி மக்களை நோக்கி நடந்தாதான் விஜய் அவர்கள் அரசியலில் தொடர்ந்து இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததாக ரோட்டில் போய் ரோடு கடையில் டீ குடிக்கணும், சாதாரண மக்களுடன் கைகுலுக்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக பஸ்ஸில் பயணம் போகணும், மெட்ரோ ரயிலில் ஏறி டிக்கெட் எடுத்து விஜயகாந்த் மாதிரி சாதாரணமாக போகணும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட பஸ்ஸில் பயணம் போகிறாரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பஸ்ஸில் போகிறாரு, மெட்ரோவில் போகிறாங்க. 2 பேருமே அப்படி நடந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் விட்டுட்டு உங்களை பார்க்குற இப்போ வந்துட்டு இருக்க கூட்டம் இன்னும் தொடர்ந்து ஆயுள் முழுக்க வந்து கொண்டு இருக்கும் என்று நீங்கள் நம்பினா அதை விட முட்டாள்தனம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. அடுத்ததாக கரூர் சம்பவத்தை வைத்து அரசியல் செய்ய விஜய் அவர்கள் தவறிவிட்டார், அதுவும் உண்மை. இந்த கரூர் சம்பவம் அப்படிங்கிறது 41 பேர் மரணமடைஞ்சிருக்காங்க. இந்த மரணத்துக்கு முழு காரணம் விஜய் கிடையவே கிடையாது. திமுக தான் இந்த சம்பவத்தை செஞ்சது. முதல் காரணமும் திமுக தான். அதை வைத்து திமுக அரசியல் செஞ்சு விஜய் ஓரங்கட்டது. அந்த தனக்காக வந்த மக்கள் இறந்து போயிட்டாங்க. அதை வைத்து அரசியல் செய்ய விஜய் அவர்கள் தயங்குகிறார், தெரியவில்லை. இறந்தவர்களை வச்சு அரசியல் பண்ணலாம்னா தப்பே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இறந்தவர்களை விஜய் அவர்கள் சாகடிக்கவில்லை, அதனால அரசியல் பண்ணலாம். அதை வைத்து அரசியல் செய்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு படத்தில் வடிவேல் காமெடி வரும், அவன் பொட்டிக்கடையை மூடிட்டு ஓடுறானா பாரு, ஓடிட்டானா இன்னையிலேருந்து நமக்கு ஒரு அடிமை கிடைச்சிட்டான், நம்மளை நோக்கி ஓடி வந்தோம்னா இன்னையிலேருந்து நமக்கு அடிமை அப்படின்னு ஒரு வாசனை இருக்கும். அதே போல கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் அவர்கள் தன்னுடைய பொட்டிக்கடையை மூடிட்டு சென்னைக்கு ஓடிட்டாரு. அதனால அந்த சம்பவத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு அடிமை கிடைச்சிட்டாரு. அந்த அடிமை தான் விஜய் அவர்கள். அடுத்ததாக கரூர் சம்பவத்தை வச்சு விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும்? கண்டிப்பாக சம்பவம் நடந்த உடனே அந்த இடத்துக்கு போய் இறந்தவர்களுடைய உடலை ஆஸ்பத்திரியில் இப்போ சந்திச்சிருக்கணும், ஆஸ்பத்திரியில் போய் மாலை போட்டிருக்கணும், இறந்தவர்களுடைய குடும்பத்தை எல்லாம் கட்டி அணைத்து ஆறுதல் சொல்லியிருக்கணும். அந்த இடத்துலயே செக்கு கொடுத்து எல்லாருக்குமே 20 லட்ச ரூபா செக்கு கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்திருக்கணும். அவர்களுடைய உடல் அடக்கம் செய்யப்படும் வரை அந்த குடும்பத்தோட இவர் தங்கி இருந்திருக்கணும். அடுத்ததாக நீதி வேண்டி, கரூர் சம்பவத்துக்கு நீதி வேண்டி போராட்டம் நடத்தியிருக்கணும். இருந்த இடத்துலயே உட்காந்து போராட்டம் நடந்திருக்கணும். நீதி வேண்டி நடைபயணம் போடி இருக்கணும். இல்லைன்னா திமுக அரசை டிஸ்மிஸ் செய்யணும்னு சொல்லிட்டு குரல் கொடுத்திருந்தாருன்னா ஒட்டுமொத்த இந்தியாவை திரும்பி பார்த்திருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா கருணாநிதியை கைது செஞ்சதுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை டிஸ்மிஸ் செய்யணும்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தவங்க தான் திமுக காரங்க. ஒரு கைதுக்கே அரசை டிஸ்மிஸ் செய்யணும்னு சொல்றப்ப விஜய் பார்க்க வந்த 41 பேர் மரணம் அடைஞ்சிட்டாங்க. அந்த மரணத்திற்கு காரணமாக திமுக அரசை டிஸ்மிஸ் செய்யணும்னு விஜய் அவர்கள் போராட்டம் நடத்தியிருந்தால் அவர் முழுமையான அரசியல்வாதி. கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு எதிர்க்கட்சி தலைவராகவாவது வந்திருப்பார். ஆனால் எதற்குமே தகுதியற்ற அரசியல்வாதியாக கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் அவர்கள் உலகத்திற்கு, தமிழ்நாட்டுக்கு கைகாட்டப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததாக விஜயை பார்த்து கடுமையான குளிர்காய்ச்சல் இருக்கு திமுக தலைமை குடும்பம். விஜய் தும்பினா கூட அது தங்களை நோக்கி தான் தும்புறாரு, திட்டினாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறதாக திமுக நினைச்சிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு விஜய் பார்த்து பயந்திருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா திமுகவினுடைய ஆட்சி வளர்ச்சி அப்படிங்கிறது முழுமையாக சினிமாவை நம்பி இருக்குது. அதனால சினிமாவிலிருந்து நம்மளுடைய குடும்பத்துக்கு எதிராக உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக, உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் இன்பநிதிக்கு எதிராக ஒரு அரசியல் தலைவர் வந்து விட்டார் அப்படிங்கிற பயத்தில் இருக்கு. திமுகவை பார்த்து விஜயை பார்த்து திமுக பயப்படுகிறது, அரசியலை பார்த்து விஜய் பயப்படுகிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. மொத்தத்தில் நடந்த சம்பவத்தை வச்சு அரசியல் பண்ண தெரியாத ஒரு தகுதியற்ற அரசியல்வாதியாக விஜய் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.